செல்வன் ஷோ. இன்றைக்கி என்ன நியூஸை பார்க்கணுன்னா, நியூஸை ரீசெண்டாக பார்த்தேங்க. இன்றைக்கி வந்து டேட் வந்து 13 அக்டோபரு. என்னாச்சுன்னா, பொள்ளாச்சி பொள்ளாச்சி சைடு வந்து ஒரு லேடி வந்து கவரிங் செயின் போட்டு போயிருக்கிறாங்க. அதை பைக்கில் வந்து அத்துட்டு ஓடிட்டானுங்க கவரிங் செயினை. அடுத்த நேற்று நியூஸ் பார்க்குறேன், அந்த சிலம்பு போடுவாங்கல்ல வெள்ளி, நார்த் இந்தியா சைடில் ஒரு பாட்டி அந்த மாதிரி அந்த வெள்ளி காப்பு மாதிரி போட்டிருக்கு, நல்லா தடியாக. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாட்டியை தூக்கிட்டு போய் அதுக்கு இழுத்தா வரமாட்டே இருக்குன்னு காலை ரெண்டையும் கட் பண்ணி அந்த சிலம்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சிலம்பு வெள்ளி, அந்த வெள்ளி காப்பை காலில் போட்டிருந்தது ரெண்டு காலையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க 2 பேர். இப்போ இதிலிருந்து என்ன பேசுகிறது, தங்கம் வெள்ளி அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறோம். என்னடா இது, செயினை போட்டால் கழுத்தை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க, சரி காலை வெள்ளியை போட்டாலும் காலோட வெட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. தங்கம் வந்து கிராமுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9,500 9,500 கிட்ட வந்துருச்சு ஒரு பவுனு. படி ஒரு கிராம் பியூர் கோல்டு வந்து 11,500 ரூபா. நார்மல் கோல்டு வந்து 22 கேரட் கோல்டுனா 9,500 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டால் 10,000 ரூபா கிராஸ் ஆயிடுது. அதில் போட்டால் 12,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆயிடுது. இது என்னடா இது தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. அதை பற்றி தான் வீடியோ. என்னன்னா, தங்கம் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரன்சின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் வந்து இப்போ 4,500 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க டர்க்கியில். அடுத்து வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஈஜிப்டியன் சிவிலைசேஷனு, சைனீஸ் சிவிலைசேஷனு, எல்லா இதுலையுமே தங்கத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தங்கம் தான் ஒரு விலை மதிக்க அப்போ இருந்து இன்ன வரைக்கும் தங்கம் தான் அவ்வளோ சொத்து. விலை மதிக்கக்கூடிய ஒரு மெட்டல் உலோகமாக இருக்குது. மற்ற மெட்டல் இதெல்லாம் கெமிக்கலுக்கு இன்கேஸ் வெளியே வச்சா துரு பிடிச்சிரும். அந்த மாதிரி தங்கம் வந்து எப்பவுமே ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிறனால அது ஒரு கோல்டுக்கு இது வந்து அட்ராக்ஷன் பண்ணிடுச்சு போல். அதில் இருந்து அப்போ இருந்து இந்த மாதிரி ராஜாக்கள், மன்னர்கள், இந்த சிவிலைசேஷனில் காசா இது பண்ணது இதில் இருந்து இருக்குது. அப்போ இருந்து இன்ன வரைக்கும் வேல்யூ இருக்காத ஒரே பொருள் இதுதான். பணம் கூட ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து எவ்வளோ அவங்கக்கிட்ட தங்கம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டாலர் வந்து பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிரிண்ட் அடிக்குமா. இப்போ அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை வந்து விலை ஏற நம்மளால இதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியாது. அதனால அதை வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக வச்சுட்டு அதை வச்சு பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளும் தங்கம் வந்து ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் போர் வந்துருச்சு, அதான் யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் கரன்சியாக இருக்குது. இப்போ வந்து ஏதாச்சும் போர் வந்துருச்சு அந்த மாதிரினா தங்கத்தை தான் வாங்குவாங்க. இப்போ பாருங்கள், ரஷ்யா வந்து டாலர் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுச்சு. ரஷ்யா, சைனா அவங்கெல்லாம் இப்போ ட்ரம்ப் பண்ணுற அங்கே திடீர்னு கிருத்துரும் பிடிச்ச டேக்ஸ் போட்டு விட்றாப்படி, அது பண்ணுறாப்படி, இது பண்ணுறாப்படி. அதனால வந்து சைனா, ரஷ்யா வேற போரில் இருக்குது. அதனால வந்து தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று பொருள் வாங்கினா டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு, டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு, சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தங்க விலை ஏறும். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் ஆகிப்போச்சு. நானே கொஞ்சம் ரொம்ப வாங்கலை, லைட்டாக வாங்கினேன். 4,500 ரூபா இருந்துச்சுங்க வாங்குறப்ப. நேதாஜி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளை விட கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாகி போச்சு. எனக்கே தோணுது, கொஞ்சம் இன்னும் நிறையா வாங்கி வச்சுருந்தா டபுள் த ப்ரைஸாக இருக்குமே அப்படின்ட்டு தோணுது. அதே மாதிரி அவ்வளோ வேல்யூ ஆகிப்போச்சு. ஆமாம், ஏன் அப்படி அவ்வளோ வேல்யூ ஆச்சுன்னா தங்கம் தாங்க யூனிவர்சல் கரன்சி. எல்லாரும் ஆபரணமாக வியர் பண்ண நினைக்கிறாங்க, அதுவே கேஷாக யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதே மாதிரி 100 கிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 80 10 லட்சம் 12 லட்சத்துக்கிட்ட வந்துடும். 100 கிராம் துணூண்டு 1/4 கிலோவோட கம்மி பாக்கெட்டில் போட்டு போயிடலாம் 12 லட்சத்தை. எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்போல. 1 கிலோவெல்லாம் எடுத்தால் 1 கோடி. ஒரு 10 கிலோ ஒரு 10 கிலோ எடுத்தோம்னா 10 கோடி அழகாக தூக்கிட்டு போயிடலாம் 10 கிலோனா. ஆனால் பணம் வந்து இருக்க நாள் பட வந்து வேல்யூ கம்மி. 1970 அந்த ரேஞ்சில் எல்லாம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாங்க.
எங்கள் வீட்டில் சொன்னாங்க 100 ரூபா தான் நான் ஒரு பவுன். ஆனால் அப்போது அது வாங்க கம்மியாக தான் வாங்க. அப்போ 100 ரூபா கிடைக்கிற கஷ்டமா. இப்போ 100 ரூபாய்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தேன்னா எவ்வளோ தங்க வாங்குறது ஒரு பவுன்னா. 1 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். 1 கிலோ அவ்வளோ வேல்யூ ஏறி போச்சுங்க. அதனால தங்கம் வந்து யாரும் வெளியே போட்டுட்டுலாம் போயிடாது. வேணா வச்சு லாக்கரில் சேஃபாக வச்சுக்கோங்க. காதில் போட்டால் காதோட பிச்சுட்டு போயிடுறாங்க. பாருங்களேன் அந்த பாட்டி பாருங்க, காலில் வெள்ளி தாங்க இத்தனைக்கும். தங்கத்தோட செகண்ட் கிரேடு, தங்கத்துக்கு அடுத்து வெள்ளி. அதை காலோட வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து அல்கமிஸ்ட்னு ஒரு ஃபேமஸான தியரி இருக்கு. அது என்னன்னா, தங்கத்தை வந்து லேப்ல உருவாக்க முடியுமான்ட்டு சில சயின்டிஸ்டுகள்லாம் வேற மெட்டல் எடுத்து பண்ணலான்ட்டு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஆனால் வைரத்தையும் கூட லேப்ல வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தங்கத்தை ஒன்றா வளர்க்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு மெட்டல், உலோகம். அது அது எப்படி வந்துச்சுன்னா, பலாயிரம் 4.5 பில்லியன் வருஷத்துல சூரியன் பூமி உருவாக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு அஸ்ட்ரானட், தங்கம் நிறைந்த அஸ்ட்ரானட் வந்து பூமியில மோதி அதனால வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எல்லாம் மன்னர் அப்போ இருந்தே தங்கம் வந்து அதே விலை உயர்ந்தா போல. அதான் யூனிவர்சல் கரன்சி ஆகி போச்சுங்க. அந்த காலத்துலேயும் தங்கம் தான் இருந்தா மெயின், இந்த காலத்துல தங்கம் இருந்தால் பணக்காரன். ஆனால் அதை வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. பணம் கூட புதுசாக அச்சடிக்கலாம், ஆனால் தங்கத்தை வந்து அச்சடிக்க முடியாது. அதனால தான் இது யூனிவர்சல் கரன்சி. அதுவும் இல்லாமல் ஆர்னமெண்ட்ஸ் எங்கிட்ட இவ்வளோ இருக்கு, அதுக்காக தான் அந்த நகையெல்லாம் வந்திருக்குமோ. இங்கே பாரு எங்கிட்ட இவ்வளோ நகை இருக்கு, நான் பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு மாதிரி இருந்திருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டர்க்கியில தான் அதுக்கு அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா நாட்டிலையுமே அந்த தங்கத்தை வந்து இது இருந்திருக்கு. அப்புறம் தங்கம், காப்பர் இதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் வெள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் தங்கத்தில் காப்பர் கலந்தாதான் அதை வந்து ஆர்னமெண்டல் ஜுவல்லரியாக வந்து மாற்ற முடியும். வேணா சர்ச் பண்ணி பாருங்க. அதில் வந்து பியூரிட்டி இருக்குது. இதில் இவ்வளோ கலந்தாதான் 22 கேரட்டு. அதுதான் இருக்கிறதுல கம்மியாக கலந்து ஆர்னமெண்ட் செம்பு. அதுக்கு மேலே அது செம்பு கலந்தாலும் தங்கமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது பியூரிட்டி வந்து கம்மியாக இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். அது தங்கம் வந்து சாஃப்டான மெட்டல். அது வந்து அதனால தான் ஹார்டாக மாற்றணும்னா பியூர் கோல்டை வந்து வியர் பண்ண முடியாது. ஹார்டாக மாற்றணும்னா லைட்டாக செம்பு கலந்து இது பண்ண முடியும். இப்போ காப்பர் இதெல்லாம் காப்பர்லேயே காசு செஞ்சாங்க, தங்கத்துலேயே காசு செஞ்சாங்கன்னா காப்பர்லேயே வேல்யூ கம்மின்னா அது வந்து ஸ்கேர்டு ரிசோர்ஸ். வெள்ளியும் கூட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி. ஆனால் அந்த வெள்ளியும் கூட அது சீக்கிரம் கிடைச்சிடும். ஆனால் தங்கம் அவ்வளோ கிடைக்காது, ரிசர்வ்டு. அதனால காப்பரை விட கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து தங்கம் தான் டாப்பில் நிற்கிது. அதே மாதிரி இந்த கதையெல்லாம் கேட்பீங்க, அம்பானி வந்து வெள்ளி அந்த துபாய் பக்கத்தில் வேலை செய்கிறப்ப இப்போ வந்து வெள்ளி காசு கிடச்சிருக்கு, இங்கே கொண்டாந்து ஆள் உருக்கியே சம்பாரிச்சு நிறையா காசு சம்பாரிச்சிட்டாரு அப்படிம்பாங்க. அவ்வளோ இது இருக்குது தங்கம், அந்த வெள்ளி, அந்த இதுக்கெல்லாம். அதனால நீங்களும் வியர் பண்ணிட்டு போகிறப்போ பார்த்து வியர் பண்ணிட்டு போங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இப்போ ஏதாச்சும் பிரச்சனை, இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட தங்கம் இருந்தால் போதும். தங்கம் வந்து எல்லா நாட்டிலையுமே செல்லும். ரஷ்யா நாட்டில் ரஷ்யா கரன்சி ரூபல்ஸ் தான் செல்லும். சைனீஸில் வந்து அந்த ஒரு பேர் சைனீஸ் இதுதான் செல்லும். துபாயில் திராம்ஸ் தான் செல்லும். இந்தியாவில் ருப்பி தான் செல்லும். அமெரிக்காவில் டாலர் செல்லும். கனடாவில் கனேடியன் டாலர்ஸ், யூஎஸில் வந்து பவுண்ட்ஸ் தான் செல்லும். ஆனால் தங்கம் எங்கே கொண்டு போனாலும் எல்லா கரன்சி வாங்கிக்கலாம், எல்லா கரன்சிக்காரங்களும் வாங்கிக்குவாங்க. அதான் மெயின். அதனால வந்து தங்கம் வந்து அதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்தீங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து 822 டன்னு கிட்ட இருக்கு. யூஎஸ் தான் அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கு. 8000 டன், 8100 டன்னு கிட்ட இருக்கு. அதை விட யார் அதிகமாக வச்சிருக்கிறாங்கன்னா இந்திய மக்கள். சைனா மக்கள் தங்கம் வாங்குற கண்ட்ரி தான் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. இந்திய மக்கள் கிட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 25,000 டன் தங்கம் இருக்குங்க. இந்திய கவர்மெண்ட்டை விட 30 மடங்குங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டை விட 3 மடங்கு தங்கம் வச்சிருக்கிறாங்க. இந்திய மக்கள் தான். அதனால தங்கத்தை வெளியே போட்டு போய் தொலைக்காதீங்க. பத்திரமா பேங்க்ல இன்சூரன்ஸ் வீட்டிலே வைக்காதீங்க. வீட்டில் வச்சாலும் ரிஸ்க் தான். இன்சூரன்ஸ் இந்த பேங்க் லாக்கரில் வந்து அது காசு கட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா எமர்ஜென்சினா தங்கத்தை கூட தான் உடனே கேஷ் தந்துடுவாங்க, மற்ற லோன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதை விட. அதனால வந்து தங்கத்தை வந்து சேஃபாக வச்சுருக்கேன் காய்ஸ். தங்கத்துக்கு பாருங்கள், என்னதான் பிட்காயின் இந்த காயின் அந்த காயின் வந்தாலும் தங்கம் வந்து தான் யூனிவர்சல் கரன்சி. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 8 நிமிஷத்துக்கிட்ட இருந்தேன். பாய்.